வாழ்க்கையில் வெற்றியை பெற தேவையான பழக்க வழக்கங்கள் என்பது வெறும் புத்தக அறிவோ அல்லது சுவாரஸ்யமான பேச்சுகளோ அல்ல, ஆனால் தினமும் தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறை முடிவுகளாகும். முதலில், தொடர்ச்சியான நேர மேலாண்மை என்பது மிக முக்கியமானது. தினசரி வேலை பட்டியலை முன்னுரிமை அடிப்படையில் அமைத்து, ஒவ்வொரு நிமிடத்தையும் எவ்வாறு செலவழிக்கிறோம் என்பதை கணக்கிட்டு செயல்படுதல் அவசியம். அடுத்ததாக, தன்னம்பிக்கையை வளர்த்தல் என்பது முக்கியமான பழக்கமாகும். இது உங்கள் சிந்தனைகள் மற்றும் உடல் மொழியை கட்டுப்படுத்துவதன் மூலம் வரும். அதன் பின்னர், தினசரி தன்னிலை சோதனை என்பது நீங்கள் எங்கு முன்னேற்றம் கண்டுள்ளீர்கள், எங்கு திருத்தம் தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக உங்கள் செயல்களை ஆராய்வது. அதேபோல, தொடர்ந்து கல்வி கற்கும் பழக்கம், ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடங்கள் புத்தகம் படிப்பது அல்லது கல்வி சார்ந்த காணொளிகள் பார்ப்பது உங்கள் அறிவை கூர்மையாக்கும். மிகவும் முக்கியமாக, உடல் மற்றும் மனநலம் பராமரித்தல், போதுமான தூக்கம், சத்தான உணவு மற்றும் ஒழுங்கான உடற்பயிற்சி வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். வெற்றியாளர்கள் தவறு நேரிட்டதும் அதை மறைப்பதற்கு பதிலாக அதன் விளைவுகளை புரிந்துகொண்டு அதை ஒரு பாடமாக மாற்றிக்கொள்கிறார்கள். அதே சமயம், உங்களை ஊக்குவிக்கும் நேர்மறை சூழலால் சூழப்பட்டிருப்பது உங்கள் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும். பலர் செய்யும் தவறு ஒரே நேரத்தில் பல வேலைகளைச் செய்வது. இது கவனச்சிதறலை ஏற்படுத்தி தரத்தை குறைக்கும். ஒழுங்கான எழுச்சி நேரம் மற்றும் திட்டமிடல் வாழ்க்கையில் ஒழுங்கையும் நெறிகளையும் உருவாக்கும். மேலும், நேர்மையான எதிர்மறை விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் திறன் வெற்றிக்கான பாதையில் மிக முக்கியமானது. முக்கியமாக, உங்களிடம் தொலைநோக்கும், அதை அடைய தீர்மானமும் இருக்க வேண்டும். இவை இல்லாமல் வெற்றி என்பது வெறும் வாய்ப்பின் விளைவாக மட்டுமே நிகழும். இந்த பழக்கங்கள் அனைத்தும் ஒரே நாளில் உருவாகும் விஷயங்கள் அல்ல, ஆனால் தினமும் சிறிய அளவில் இந்த பழக்கங்களை நடைமுறைப்படுத்தத் தொடங்கினால் காலப்போக்கில் பெரிய மாற்றங்களை காணலாம். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.